إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக ரப்பனா என்று சொல்லக்கூடிய 40 துஆக்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அதில் இன்று 26வது துஆவாக இருக்கக்கூடிய ரப்பனா தகப்பல் துஆ, எங்கள் இறைவா என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆவை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையை பற்றி சொல்லும் பொழுது, துஆவை பற்றி சொல்லும் பொழுது, நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது மிகவும் கண்ணியத்தோடும் அழகிய முறையில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொல்றாங்க. பிரார்த்தனை செய்யும் பொழுது, துஆ செய்யும் பொழுது அழகிய முறையில் நீங்கள் துஆ செய்யுங்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு அடியான் தன்னிடத்துல துஆ கேட்கும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை அல்லாஹ் விரும்புறான். அதுல மிகவும் கண்ணியத்தோடு கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், மிகவும் பணிவோடு கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது. அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். இது ஒன்று. இன்னும் சில செயல்களின் மூலமாக சில துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சில செயல்களின் மூலமாக சிலருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது மறுக்கவும் படாது. அந்த செயல்கள் சரியானதற்கு பின்னாடி அவர் கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் அவருக்கு நிறைவேற்றி கொடுப்பான். இன்னும் சில துஆக்கள் இருக்குது, சில நபர்களுடைய துஆக்கள் இருக்குது, அவங்க துஆ கேட்பாங்க, ஆனா அவரு இந்த உலகத்துல அதை கேட்பாரு, ஆனா அது அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாளை மறுமையில அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் அந்த நபர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு, அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். அப்போ துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயல் என்பதை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காண்பிக்கின்றார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் காம முஸ்லிமன் அகாலஹு அல்லாஹு அஸ்ரதஹு யௌமல் கியாமா. மன் அகாம முஸ்லிமன், யார் தன்னுடைய சகோதரர், யார் தன்னுடைய சகோதரரிடத்துல, யார் தன்னுடைய சகோதரான தன்னுடைய முஸ்லிமினுடைய இடத்துல விற்ற ஒரு பொருளை பெருந்தன்மையுடன் பெற்றுக் கொள்கிறாரோ, அகாலஹுல்லாஹு அஸ்ரதஹு யௌமல் கியாமா, நாளை வறுமை நாளையில அவருடைய பாவத்தை அல்லாஹ் பெற்றுக் கொள்வான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப இது ஒரு வியாபாரியினுடைய ஒரு சிறந்த வியாபாரியினுடைய அடையாளமாகவும், அந்த வியாபாரியினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும், அவருடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அடையாளமாக, ஒரு செயலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. ஒருவரிடத்துல ஒரு பொருளை விற்பனை செய்யறாரு, ஒரு வியாபாரி விற்பனை செய்யறாரு. அந்த விற்பனை செய்த பொருளை அந்த வாங்கி அந்த வாடிக்கையாளர் திருப்பி வந்து கொடுக்குறார். எனக்கு இந்த பொருள் தேவை இல்லைங்க, இதை நீங்க கொஞ்சம் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதை பெருந்தன்மையோடு அந்த வியாபாரி பெற்றுக்கொண்டால் அதுக்கு பகரமாக அல்லாஹ் என்ன செய்யறானா, அது ஒரு உயர்ந்த செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பகரமா அல்லாஹ் நாளை வறுமை நாளில அவர் செய்த பாவத்தை பெற்றுக் கொள்வான் என்பதாக சொல்றாங்க. அதே போன்று விற்பதில் நேர்மையையும், தான் விற்கக்கூடிய பொருளில உண்மையையும், தான் விற்கக்கூடிய பொருளினுடைய அந்த உண்மை தரத்தையும் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியினுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ரப்பனா தகப்பல் துஆ, எங்கள் இறைவா என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. அப்ப யாருடைய துஆ அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொன்னா, ஒரு சிறந்த வியாபாரியினுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரியினுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான்.
ஒரு பொருளினுடைய உண்மையான தரத்தை சொல்லி விற்பனை செய்யக்கூடிய அந்த வியாபாரியினுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வாடிக்கையாளர்களை ஏமாற்றாமல் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். பஞ்சமான நேரத்துல ஒரு பொருளை பதுக்கி வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த வியாபாரி தான் சிறந்தவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ ஒரு நல்ல சிறந்த உண்மையான ஒரு வியாபாரியினுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்படும். ரப்பனா தக்கப்பல் துவா, இறைவா என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தரானே. ஒரு நல்ல ஒரு சிறந்த உண்மையான வியாபாரியுடைய துவா இங்கு ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று நியாயமான விலை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரிக்கு அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உயர்வை வழங்குவான் என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, இந்த நபருடைய துவா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஒரு அடையாளம் சொல்றாங்க. யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா, ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நேர்ச்சை செய்ய வேண்டாம் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்துள்ளார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த நேர்ச்சை செய்யறது இருக்குல்ல, எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் இதை செய்யறேன், எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி பண்றேன், நான் இந்த மாதிரி என்ன செய்யறேன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறேன், அல்லது ஒரு ஆடை அறுத்து சதக்கா கொடுக்குறேன், இல்லது நான் நோன்பு வைக்கிறேன் என்பதாகலாம் நேர்ச்சை செய்வது இருக்குது. இந்த நேர்ச்சையை பற்றி பெருமானார் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நேர்ச்சை செய்வதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தன் மீது கடமையே இல்லாத ஒன்றை தாமே கடமையாக்கி கொள்வதுதான் நேர்ச்சை செய்வது. நம்ம மேல கடமையே இருக்காது, அவர் மேல அவர் ஒரு ஆடை அறுத்து சதக்கா கொடுக்கணும், அல்லது ஒரு 50 ஏழைக்கு உணவு கொடுக்கணும், இல்லது ஒரு 10 பேருக்கு துணி வாங்கி கொடுக்கணுங்கிறது அவர் மேல கடமை இல்லை. இவரா வாண்டடா போய் அதை கடமையாக்கிக்கிறார். நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறேன், எனக்கு இது நடந்துருச்சுன்னா நான் உணவு கொடுக்குறேன், சதக்கா கொடுக்குறேன், இவரா என்ன செய்யறாரு, வாண்டடா போய் அதை எடுத்துக்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது தனக்கு தானே தன் மீது கடமை இல்லாத ஒன்றை என்ன செய்யறாரு, தனக்கு தானே அதை கடமையாக்குகிறார். அதனால அது வேண்டாம் என்பதாக அதை தடை விதிச்சிருக்காங்க. ஒருவேளை நேர்ச்சை செஞ்சுட்டார், எனக்கு இது நடந்துச்சுன்னா நான் இதை செய்யறேன், நான் உடல் நலம் சரியில்லாம ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, ஒரு மனசுக்குள்ள ஒரு நேர்ச்சியை செய்யறாரு, என்னுடைய உடல் நலம் சரியாயிடுச்சுன்னா நான் 10 பேருக்கு உணவு கொடுக்குறேன், அல்லது நான் நோன்பு வைக்கிறேன், அல்லது நான் என்ன செய்யறேன், துணி வாங்கி கொடுக்குறேன், ஆடை வாங்கி கொடுக்குறேன், ஆடு வாங்கி அறுக்கிறேன், இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒண்ணு நேர்ச்சை செஞ்சுட்டார். இது நடந்தால் இதை செய்கிறேன் என்ற நேர்ச்சையை அவர் செய்யறார், செஞ்சுட்டார். அப்படின்னு சொன்னா நேர்ச்சை செய்வதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளணும், முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது. ஒருவேளை அப்படி நேர்ச்சையை செஞ்சுட்டாரு, அவர் நியத்து வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா அதை உடனடியாக அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகிடுச்சு. அவர் அதை முடிக்க கூடாது, அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகிடுச்சு. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேர்ச்சை செய்வதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு கஞ்சனிடமிருந்து பணம் வெளியாகிறது, அதன் மூலமாக ஒரு 10 ஏழைக்கு உணவு கிடைக்குது, அல்லது அதன் மூலமாக ஏழைகள் உதவி செய்யப்படுகிறார்கள். இதுதான் அதனுடைய பிரதிபலனே தவிர, நன்மையை தவிர, பிரயோஜனமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நேர்ச்சையின் மூலமாக அல்லாஹ் விதித்த விதியை அது மாற்றாது. அல்லாஹ்வுடைய விதி என்ன செய்யாது, ஒருத்தர் நேர்ச்சை செய்வதன் மூலமாக அது அவருக்கு மாற்றாது. அல்லாஹ் என்ன நாடுறானோ, அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அதுதான் அவருக்கு நடக்குமே தவிர, அவர் நேர்ச்சை செஞ்சதுனால எந்த விதமான ஒரு மாற்றமும் அவருக்கு வந்துவிட போறது இல்லை என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொன்னு, நீ ஒருவருக்கு வழங்கினால் அல்லாஹ் உனக்கு வழங்குவான். இப்ப நேர்ச்சையின் மூலமாக ஒரு 10 பேருக்கு அவர் உணவு கொடுக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு பகரமாக அல்லாஹ் அவருக்கு சிறந்ததை வழங்குவான். ஒரு 10 பேருக்கு ஏழைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கிறார், ஆடை வாங்கி கொடுக்கிறாருன்னா அதுக்கு பகரமா என்ன செய்வான், அல்லாஹ் அவருக்கு நன்மையை வழங்குவான். இந்த நன்மையை தான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நேர்ச்சையில் இந்த ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நேர்ச்சை செய்து விட்டால் அதை உடனடியாக அந்த கடமையை அவர் என்ன செஞ்சிடணும், நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றல, அவர் நிறைவேற்றாம இருக்கிறார்,
ஒரு நேர்ச்சியை செஞ்சுட்டாரு, ஒரு தொடர்ந்து எனக்கு உடல்நலம் சரியாயிருச்சுன்னா நான் 3 நாள் நோன்பு வைக்கிறேன்னு. ஆனா உடல்நலம் சரியாயிருச்சு, நோன்பே வைக்கிறது இல்லை. ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு இருக்காரு, கொடுக்கல. துணி வாங்கி கொடுக்குறேன்னு நியத்து வச்சாரு, கொடுக்கல. ஆனா அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமை. அதை அவர் நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா அவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் தாமதம் ஏற்படும், அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில் தாமதம் ஏற்படும். இந்த கடமையை அவர் நிறைவேற்றியதுக்கு பின்னாடிதான் அவருடைய துஆக்கள் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யும், கபூலாகும், ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப நேர்ச்சி செஞ்சுட்டு அதை அவர்னால செய்ய முடியலன்னு சொன்னா அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது, ஒருத்தர் நேர்ச்சை செய்யறாரு, நேர்ச்சை செஞ்சுட்டு அதுக்கு உண்டான பரிகாரம் அவர்னால அதை நிறைவேற்ற முடியலன்னா அதுக்கு உண்டான பரிகாரம் ஒரு சத்தியம் செய்து, அல்லாஹ் மீது சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை முடிச்சா அதுக்கு என்ன பரிகாரமோ அதுதான். அப்ப என்ன பரிகாரம்னு சொன்னா, ஒரு 10 ஏழைக்கு என்ன செய்யணும், அவரு உணவு கொடுக்கணும். தன்னுடைய நேர்ச்சையை அவர் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு 10 ஏழைக்கு உணவளிக்கணும். 2வது ஒரு 10 ஏழைகளுக்கு என்ன செய்யணும், ஆடை வாங்கி கொடுக்கணும். இப்போ உணவு கொடுப்பதற்கும் வசதி இல்லை, ஆடை வாங்கி கொடுக்கறதுக்கும் வசதி இல்லை அப்படின்னு சொன்னா நோன்பாவது என்ன செய்யணும், அவரு நோன்பு வைக்கணும். ஒரு 3 நோன்பு வைக்கலாம், இல்ல என்னால 3 நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா ஒரு நோன்பாவது அந்த நேர்ச்சையினுடைய பரிகாரத்திற்காக வேண்டி அவர் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பரிகாரம். இதுக்கு பின்னாடி அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், எந்த விதமான தாமதமும் இல்லாமல் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா தகப்பல் துஆ, இது மிக ஒரு அற்புதமான ஒரு துஆ. நாம எதை அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் கடைசியா இந்த வார்த்தையை கேட்டோம். என்னெல்லாம் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ்விடத்துல மிகவும் தாழ்மையான முறையில இதை கேட்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு நாம ஒரு கடிதம் எழுதிட்டு அந்த கடிதத்தினுடைய கடைசியில எழுதுவோம், அந்த கடிதத்தினுடைய கடைசியில எழுதுவோம். ஒரு மனு எழுதுறோம், அந்த மனுவினுடைய கடைசியில எழுதுவோம், இதை தாழ்மையுடன் சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் போடுவோமே, அது மாதிரிதான் இது. என்னெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ எல்லாத்தையும் கேட்டுட்டு ரப்பனா தகப்பல் துஆ, என்னுடைய இறைவா என்னுடைய இந்த துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பது இது ஒரு கடைசியில அந்த மனுவில் எழுதக்கூடிய அந்த கடைசி வார்த்தையை போன்றதுதான் இந்த அழகான ஒரு துஆ. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய எல்லா துஆக்களையும் பரிபூரணமாக ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு